ரஷ்யாவோட ஆயுத குடோன் மேல ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல். இதனால தொடர்ந்து 6, 7 மணி நேரத்துக்கு மேல வெடிசத்தங்கள் கேட்டுட்டு இருக்கிறதா ரஷ்ய தரப்புல இருந்து இன்னும் எதுவும் சொல்லல. உக்ரைன் தரப்புல இருந்து வீடியோ பதிவுகள்லாம் ரிலீஸ் ஆயிருக்காங்க. 2வது கிளம்பிட்டாங்க சேட்டலைட்லாம் தூக்கிட்டு. இந்த மேக்ஸார்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கலாம் போய் என்ன நடந்திருக்கு? எந்த அளவுக்கு அழிவுகள் இருக்கு? எந்த மாதிரியான சேதங்கள் நடந்திருக்கு? அப்படிங்கிற செயலால லோட் ஆயிட்டு இருக்கும் இமேஜஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். 2வது நைட் டைம் இது போல அட்டாக் நடந்திருக்கு. காலையிலயும் ரஷ்யாவோட நைட் டைம்ல ரஷ்யாவோட காலையில டைம்ல கூட இன்னும் செகண்டரி டெட்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டுவது. ஸோ அதிக அளவிலான ஃபேப் குண்டுகளா இருக்கட்டும், இஸ்காந்தர் குண்டுகளா இருக்கட்டும் இந்த பகுதியில் இருக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டுவது. இது என்ன இதுவும் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு சம்பந்தம் இருக்கானா? இல்ல. இது வந்து தொலை தூரத்துல இருக்கு. ரஷ்யாவோட ட்வெர் ஓப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதி இருக்கு. தாக்குதல் நடந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ட்வெர் ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய பகுதி தான். அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூகுள் மேப்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த இடத்துல ரஷ்யாவோட ராணுவ பேஸ் இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஆயுதங்களை வச்சிருப்பாங்க. அது நம்ம பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு ஆயுத கிடங்கு மாதிரி இருக்கு அப்படிங்கிறது போல. இதே போல விஷயங்கள் உக்ரைன்லயும் இருக்கு. நம்ம சமீபத்துல சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆர்ட்லரிகளை குமிச்சு வச்சிருக்காங்க உக்ரைன் தரப்புல இருந்து. எல்லாம் கெட்டு போனதா இருக்கும். சில நேரங்கள்ல வந்து பழசா இருக்கும். இதுல எடுத்து அணிவகுப்பு மாதிரி வச்சிருப்பாங்க. இது ரஷ்யா தான் உக்ரைன் தான்ட்டு இல்ல. எந்த நாட்டுக்கு மேல நீங்க இருக்கக்கூடிய மேப் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாலும் பேஸ் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது உங்களால ஈஸியா லொகேட் பண்ணிக்க முடியும். பார்க்கும்போதே தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் இருக்கு. அது நார்மலா தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். என்னன்னா ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட செர்னிஹிவ் ஓப்லாஸ்ட் இருந்து கிளம்பினா ஒரு 400 கிலோமீட்டருக்கு மேல வருது அந்த பகுதிக்குள்ள போறதுக்கு. அவ்வளவு தொலைவுல போய் ட்ரோன்கள் வந்து அந்த பகுதியில தாக்குதல் நடத்தி இருக்குமா அப்படிங்கறது இங்க ஒரு கேள்வியா வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம மேப்ல பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். அதாவது ரஷ்யாவோட ட்வெர் ஓப்லாஸ்ட், அதாவது இந்த பகுதி இங்க ஒரு பெரிய ஓப்லாஸ்ட் இருக்கு இல்லையா? மாஸ்கோ ஓப்லாஸ்டுக்கு மேல இருக்கிறது தான் ட்வெர் ஓப்லாஸ்ட். ஸோ குறிப்பா இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுத கிடங்கு நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இல்லையா? இந்த பகுதியில தான் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. அந்த வெடி விபத்துகள் நடந்தது எல்லாமே இதுதான். அந்த மேக்ஸார் இப்ப சேட்டலைட் பிடிச்சிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே இந்த பகுதியில தான் வந்து அட்டாக்ஸ் நடந்திருக்கு. அந்த வெடி விபத்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. பெரும் சேதம் வந்து நடந்திருக்கு. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரஷ்யாக்குள்ள இருப்பாங்க இல்லையா? ஸோ அங்க இருக்கக்கூடிய அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாட்டோ நாடுகள், அதுவும் குறிப்பா இந்த லாத்வியா இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த லாத்வியாவோட ஜுலிப், இந்த குறிப்பா நான் மார்க் பண்ணக்கூடிய பகுதிகள் நான் பச்சை கலர்ல மார்க் பண்றேன். ஸோ இந்த ஜுலிப் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்டர் ரஷ்யா லாத்வியாவோட பார்டர் பகுதி. இந்த பார்டர் பகுதி உங்களுக்கு பிரிக்குது இல்லையா? ஸோ இது வந்து ரஷ்யா, இது வந்து லாத்வியா. ஸோ இந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா ஒரு ட்ரில்லை வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இருந்து அந்த தாக்குதல்ங்கிறது ரொம்ப ரொம்ப பக்கம். ஸோ மேபி இந்த பகுதியில இருந்து ஏதோ ஒரு தாக்குதல் பண்ணிருப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. ஏன்னா இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டருக்குள்ள வருது. நான் ஸ்ட்ரைட் லைன்ல வரைஞ்சிருக்கேன். ஸ்ட்ரைட் லைன்ல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ட்ரோன்கள் எப்பவுமே சுத்தி வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா? இன் கேஸ் ஆஃப் பாசிபிள் இந்த செர்னிஹிவ் ஓப்லாஸ்ட்ல இருந்து அவங்க தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கும் போது இந்த ட்வெர் ஓப்லாஸ்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் கிட்ட வருது. 530 நான் கொஞ்சம் பெண்ட் ஆனதுனால ஒரு 530 கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 கிலோமீட்டர் வச்சுக்கோம். இல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரஷ்ய தரப்புல நார்மலா இது போல மாஸ்கோல அதிகமான தாக்குதல் நடக்குது இல்லையா இந்த பகுதியில? சோ அதனால வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு வேண்டி இந்த செர்னிஹிவ் ஓப்லாஸ்ட்ல இருந்து அதிகமா ட்ரோன்கள் வரதுனால பெலரூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இல்ல இவங்க ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிக்கலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெலரூஸோட பார்டர் பகுதி, ரஷ்யாவோட பகுதி. இது வந்து அந்த ட்ரை ஜங்ஷன் பகுதி. இந்த இடத்துல வந்து அதிக அளவுல ரேடார்ஸை வந்து டிப்ளாய் பண்ணி வச்சுக்கிறாங்க பெலரூஸ் தரப்புல இருந்து. சோ ஒருவேளை உக்ரைனோட ட்ரோன்கள் வந்து இந்த பகுதியில பறக்குது அப்படிங்கும் போது ஈஸியா ரஷ்யாக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இந்த பிரியான்ஸ்க் ஓப்லாஸ்ட்லாம் அவங்க அறிவிச்சிட்டாங்க. 2வது அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் கடந்து இந்த ஸ்லோமான்ஸ்க், அதாவது 3 ஓப்லாஸ்ட கடந்து போய் தாக்குதல் பண்றதுங்கிறது சாத்தியமே இல்ல. மேபி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா தரப்பு வந்து கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கலாம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். சோ அதை பயன்படுத்தி இந்த ஜுலிப் இருக்கு இல்லையா? சோ அந்த பகுதியில இருந்து ட்ரோன்களை ஏவி விட்டுருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா சமீபத்துல நினைக்கிறேன் இந்த பின்லாந்து இருக்கு இல்லையா? இந்த முர்மான்ஸ்க் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பின்லாந்துல இருந்து ஒரு ட்ரோன் வந்து பறந்து போயிட்டு இருந்திருக்கும். ரஷ்யா தரப்புல அந்த ட்ரோனை வந்து டிடெக்ட் பண்ணி தாக்கி அழிச்சிருப்பாங்க. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் தான். சோ அப்படி தாக்கி அழிக்கும் போது ரஷ்யா தரப்பு வந்து என்ன குற்றச்சாட்டுகள் வச்சாங்கன்னா பின்லாந்துல இருந்து தான் வந்திருக்குது அந்த ட்ரோன் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. அதுக்கான வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும். அந்த ட்ரோன் வந்த டைரக்ஷனா இருக்கட்டும், அந்த ட்ரோனோட பாத்தா இருக்கட்டும், இந்த ட்ரோன் கண்டிப்பா பின்லாந்துல இருந்து இல்ல பால்டிக் நாடுகள்ல இருந்து ஏவப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து கொடுத்திருந்தாங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க. 2வது அதுக்கான சேட்டலைட் இமேஜ் நிறைய இருக்கட்டும், அது கூடவே இந்த பிளைட் ரேடார்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ரஷ்ய தரப்பு வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. ஆனா பின்லாந்து தரப்பு வந்து ஐயோ நாங்க தாக்கவே இல்லைங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து கதறிட்டு இருந்திருந்தாங்க. ஆனா லாங் ரேஞ்ச் மிசைல் கொடுங்க அப்படிங்கிறதோட அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் சேர்த்து சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாட்டோ நாடுகள் அபிஷியலா ரஷ்யாவை மறைமுகமா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது. கேட்டா உக்ரைன் தாங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா இது போல ட்ரோன்கள்
ரொம்ப தாழ்வா இந்த பார்டர் பகுதின்றதுனால மேபி ஊடுருவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ரஷ்ய தரப்புல இருந்து ஊடுருவாங்க, உக்ரைன் தரப்புல இருந்து ஊடுருவாங்க. 2வது இந்த லாத்வியா தரப்புல இருந்து வருவாங்க. லாத்வியாக்குள்ளேயும் ரஷ்யா தரப்புல போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஃபுல் பார்டர்லயும் 24 மணி நேரம் கண்ல விளக்கெண்ணெய் ஊத்திட்டுலாம் யாராலையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அடிக்கடி ஊடுருவறதுங்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு காட்டுப் பகுதிக்குள்ள இருந்து தாழ்வான பகுதியிலிருந்து லான்ச் பண்ணி விட்டுருக்கலாம். இந்த ட்ரோன்கள் தாழ்வாவே இனிஷியலா பறந்து போய், அதுக்கப்புறம் இது போல தாக்குதல் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கும்போது ரஷ்யானால கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற சொல்லப்பட்டது. ஸோ இது போல நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸர்சைஸ் நடந்துட்டு இருக்கு. மேபி இருக்கலாமோ அப்படின்ற சந்தேகங்கள் பலருக்கும் வந்திருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன? இது போல பேச்சுக்கள் ரஷ்யாவுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. மேபி ரஷ்யாவே இதை வந்து வெடிக்க வச்சுட்டு உக்ரைன் வந்து ட்ரோன் தாக்குதல் பண்ணிட்டாங்க, அது லாத்வியா தான் லான்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா ரஷ்ய தரப்பு இருந்து அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஏன்னா சமீப காலமா இந்த எஸ்கலேஷன்ங்கிறதுக்கு பஞ்சமே இல்லை. ரஷ்யாக்குள்ளேயும் சரி, 2வது ஹிஸ்புல்லா லெபனான்குள்ளேயும் சரி பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இப்பெல்லாம். அதாவது நேத்திக்கு நம்ம பதிவுல சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா பேஜர் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கி சொல்லியிருந்தாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள், தம்பு இம்ப்ரெஷன் வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் வெடிக்குது அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் இந்த செய்தி நான் பதிவு எடுத்துட்டு இருக்கும்போது இப்பெல்லாம் வரக்கூடிய தகவல் என்ன, ரேடியோ போட்டி இருக்கு இல்லையா, அது வெடிக்குது அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த ரேடியோ போட்டிலாம் வெடிக்குதா அப்படிங்கிறது போல பயம் இருக்கு. நான் என் போன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரமா எடுத்து வச்சுட்டேன். வேண்டாம்ப்பா, பேட்டரிலாம் முடிஞ்சா கழட்டிடுங்க. ஏன்னா நம்ம வாங்குறது ஒரு அதிநவீனமான ப்ராடக்ட் கிடையாது, அது ஒரு வெடிகுண்டு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுவும் எஸ்பெஷலா மேற்குலக நாடுகள், அதுவும் குறிப்பா மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் தைவான், மேட் இன் யூரோப். ஏன் அப்படின்னா இந்த பேட்ஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல தான் மேனுஃபேக்சர் ஆயிருக்கு அப்படிங்கிறது போல தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு. இந்த பேஜர்லாம் வெடிச்சது இல்லையா, ஸோ அதுல சில பேட்ச்லாம் வந்து பாத்தீங்கன்னா தைவான்ல தான் மேட் இன் அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்ல உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. ஸோ இது போல ப்ராடக்ட்ஸ்லாம் இதுக்கு மேல பல நாடுகள் தடை விதிப்பாங்களா, இது போல நாடுகள் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஏற்றுமதிய தடை விதிக்கணும் அப்படிங்கிறதோட சொல்லுவாங்களா அப்படின்ற போல கருத்துக்கள், எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வேலை எஸ்கலேஷன் பெருசாகுன்ற பட்சத்துல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன் வந்து இந்த மேற்குலக நாடுகள், இந்த தைவானா இருக்கட்டும், இந்த ஜப்பானா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், கனடாவா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், சைனாவோட சிசிடி கேமரா எல்லாத்தையும் பிச்சு எறிங்க அப்படிங்கிறத சொல்றாங்க இல்லையா? ஸோ புரிஞ்சுக்க முடியுது. வெடிக்கும்னா பார்க்கவும் முடியும். அதுவும் வெடிக்கலாம். என்ன வேணா நடக்கலாம். ஸோ அதனால பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்குங்க. நைட்டு தூங்கும் போதோ, இல்ல பாக்கெட்ல எல்லாம் வைக்கும்போதோ கொஞ்சம் பார்த்துக்குங்கப்பா. ஆப்பிள் ஃபோனா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எல்லாம் மேட் இன் அமெரிக்கா தான். வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவங்க டிசைன் பண்றாங்க, வேற பக்கத்துல ரெடியா இருக்கு. ஒருவேளை நம்ம அரசாங்கம் அவங்களுக்கு சாதகமா போகல அப்படிங்கிறதுக்காக இந்தியால இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வெடிக்க வச்சிருவாங்களா அப்படிங்கிறது போல ஒரு பயமும் சந்தேகமும் எனக்கு கிளம்பி இருக்கு. இல்ல பிடிக்காத நபர்கள் யாரா இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணி ஈஸியா அவங்களோட போனை மட்டும் வெடிக்க வச்சிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்ட்குள்ளேயும் வந்துட்டு இருக்கு. ஆனா இது ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். அதாவது மேற்குலக நாடுகளோட ப்ராடக்ட்ஸை வந்து இது போல அவாய்ட் பண்ண வைக்கிறதுக்காகவே இது போல வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த சீனா பக்கத்துல இருந்து யாரோ கிளம்பி இருந்தாங்க. அது போல அனலிஸ்ட் பேசிட்டு இருந்தாங்க. இந்த மேற்குலக நாடுகளா இருக்கட்டும், இந்த ரஷ்யா, சீனா இவங்களா இருக்காங்க இல்லையா, அந்த சீனா வந்து இது போல பண்ணுறதுனால மேற்குலக நாடுகளோட தயாரிப்புனாலே பயப்படணும் உலகத்துல இருக்கிறவங்க. ஸோ சில பார்ட்டை வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும். இதை நம்ம சாதகமா பயன்படுத்திக்கணுன்றதுக்காக சீனாவோட கை இருக்குமா அப்படிங்கிறது போலையும் சில நபர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சீனாக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இதுக்கு மேல சீனா கிட்ட இருந்து தான் அதிகமா ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ குறிப்பா பொருளாதார இழப்பு, பொருளாதார மந்தநிலைங்கிறது அதிக அளவுல இருக்கு. ஸோ அவங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அதிக அளவுல இருக்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷன்ங்கிறது அவங்க ரொம்ப அதிக அளவுல இருக்காங்க. ஸோ இப்ப சீனாக்கு நட்பா இருக்கக்கூடிய நாடுகள்னா சீனா கிட்ட தான் எல்லா பொருட்களையும் வாங்கணும். ஏன்னா மேற்குலக நாடுகள்லாம் தொடர்ந்து சீனாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணும்போது இதுக்கு மேல எல்லாமே சீனாவோட ப்ராடக்ட். ஏன்னா இப்ப சீனா வந்து பாத்தீங்கன்னா சிப்ல இருந்து எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இண்டிபெண்டா சீனானால எல்லாத்தையுமே செய்ய முடியும். எந்த நாடுகளோட உதவி இல்லாம எந்த பொருளை வேணாலும் அவங்களால உருவாக்க முடியும். அதுக்கான கெப்பாசிட்டிக்கு அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால மேற்குலக நாடுகளோட அந்த நம்பகத்தன்மையை போக்க வைக்கிறதுக்காக சீனா இது போல வேலைகள் செய்யறாங்க அப்படிங்கிறவங்களும் சொல்லப்பட்டு வருது. இருதரப்பையும் சொல்லக்கூடிய கருத்துக்கள், இல்லப்பா இது வந்து மொசாட் ஏஜென்ட்டோட ஆபரேஷன் தான். ஏன்னா மொசாட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப சைட்ல வந்து ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ஆயுதங்களை லெபனான் பார்டர்ல கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. ஏங்க அவங்க இறந்துட்டாங்க. அந்த டைம்ல வந்து இறுதி அஞ்சலி செலுத்தும் போது கூட ரேடியோ பொட்டி வெடிக்குது, வாக்கி டாக்கி வெடிக்குது அப்படிங்கிறது போலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல ஒரு போரா, மனித தன்மை இருக்கா அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புல இருந்து கிளம்பிட்டாங்க. இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தாங்க, இஸ்ரேல் இப்படி தாங்க செய்வாங்க அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருக்குது. ஆனா இஸ்ரேல் தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்கள் என்னன்னா,
இல்ல இவங்கலாம் வந்து சும்மா சும்மா எங்க நாட்ட தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பலமுனை தாக்குதல் பண்றாங்க. நாங்க எப்படி எங்கள தற்காத்துக்கிறது? அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து ஒரு கவுண்டர் பாயிண்ட் வருது. இத எப்படி வந்து எல்லாரும் கலந்து வந்து உட்கார்ந்து பேசி சமாதானத்துக்கு உட்காருவாங்களா? அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். எஸ்கலேஷன் பண்றதுக்காக நியாயங்கள தேடிட்டு இருக்கிறாங்க. அத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஹிஸ்புல்லா தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேலயும் நாங்க கம்முனு இருக்கணும் அப்படிங்கிறது யாரும் சொல்லாதீங்கப்பா அப்படிங்கிறதால திரும்பி அவங்க தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்ததா சொல்லப்பட்டு வருது. எல்லாரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒரு டைமுக்காக வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது. யார் ஃபர்ஸ்ட்டு அப்படிங்கிறதுக்கு தான் நிக்கிறீங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம லுகஷெங்கோ அவர்கள் இருக்கிறார் இல்லையா? ஸோ அவரு தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அவரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மெயினான விஷயமே இதுதான். ஸோ இத வந்து நான் ரெஃபரன்ஸ்க்கு அத எடுத்துட்டு வந்தா நம்ம எங்கேயோ போயிட்டோம். இஸ்ரேல் காசாக்கு போயிட்டோம். ஸோ மெயினான விஷயம் என்னன்னா, இந்த பகுதியில அட்டாக் நடந்திருக்கு இல்லையா? இந்த நடந்ததுக்கு அப்புறமா பெலருஸ் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்க மேல எஸ்கலேஷன் நடந்ததுன்னா 3ஆம் உலகப் போர் தாங்க. மாற்று கருத்தே இல்ல அதுல. அப்படிங்கிறது போல பெலருஸ் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த லுகசெங்கோ அவர்கள் சொல்றதுல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இப்ப சொல்றாங்க இல்லையா? அனலிஸ்ட் தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ரஷ்யாக்குள்ள என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த பெலருஸ வந்து குயிக் அண்ட் டிசைசிவா அதாவது ஒரு 3ல இருந்து 5 வாரத்துக்குள்ள மேற்குலக நாடுகள் கடந்து போயிரணும். அப்படி கடந்து போயிட்டா மட்டும் தான் இந்த பகுதி வந்து சேஃபா இருக்கும். மேற்குலக நாடுகள் ரஷ்யாவ வந்து தாக்குதல் பண்ண முடியும். ரஷ்யாக்குள்ள போய் பெருமளவுல இழப்புகள் ஏற்படுத்த முடியும். சோ அந்த ஒரு காரணத்தினால தான் அதிகமான ஆயுதங்கள இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ட்ரில்ன்ற பேர்ல அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன் ஏன் இது போல ரஷ்ய தரப்புல இருந்து பேசுறாங்க? ஏன் லுகஷெங்கோ அவர்கள் இது போல ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னா, ஆக்சுவலா இது வந்து உக்ரைன், மேல பெலருஸ், சோ அதுக்கு மேல லாத்வியா, இந்த பகுதியில் அதிகமான எக்ஸைஸ் நடக்குது. இங்கன்ட்டு இல்ல. சமயத்துல பின்லாண்டா இருக்கட்டும், இந்த பகுதிகள் ஃபுல்லாவே நான் தோராயமா மார்க் பண்றேன் கிரீன் கலர்ல. சோ இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்லாமே நாட்டோ நாடுகளோட வீரியம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல இருக்கு. சோ எக்ஸைஸ் பண்ணிருக்காங்க. அதிகமான ஆயுதங்கள் குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்ப பாரு இந்த கலிங்கன்கிராட சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ரிகானிசன்ட் பர்பஸ்ல ஈடுபட்டு இருக்கிறது அப்படிங்கலாம் மாற்றுக்கிறதே இல்ல. இப்போ ரஷ்ய தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இன் கேஸ் ஆஃப் அக்ரஷன் போலாந்து தரப்புல இருந்து பெலருஸோட மேற்கு பகுதியில இருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது லாத்வியா இருக்காங்க இல்லையா? சோ அந்த டைம்ல லாத்வியா தரப்புல இருந்தும் சரி, லுத்வேனியா தரப்புல இருந்தும் சரி, பெலருஸோட வடக்கு பகுதியில இருந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அதே டைம்ல உக்ரைனோட செர்னிகிவ் ஒப்லாஸ்ட்ல இருந்து பெலருஸோட தெற்கு பகுதியா அதாவது தென் கிழக்கு பகுதியில இருந்து தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா 3 நாளுக்குள்ள பெலருஸ் மொத்தமும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அனலைஸ் எல்லாம் பேசுவாங்க இல்லையா? அது இது வந்து அனலைஸ் பண்றதுங்கிறது ஒரு காயின் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா அதனால என்னென்ன இழப்புகள் நடக்கும்? குறிப்பா சதுரங்காட்டத்திலேயே ஒரு குதிரை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த குதிரையை அடுத்தது எப்படிலாம் நகர்த்தலாம், இப்படி நகர்த்தினா நம்மளுக்கு என்னென்ன காயின்ஸ் எல்லாம் போகும் அப்படிங்கறத யோசிப்பாங்க இல்லையா? சோ அது போல அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இது இப்படியே நடக்கும் அப்படிங்கிறது போல இல்ல, விழிப்புணர்வு பர்பஸ்க்காக மேபி நடக்கலாம். இது போல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். சோ இந்த பெலருஸ் வந்து கம்ப்ளீட்டா பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் ரஷ்யா வந்து த்ரெட்டன் பண்ண முடியும். ரஷ்யாவும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. இது போல தாக்குதலோட வீரியம் அதிகமா இருக்கும். சோ அந்த ஒரு காரணத்தினால கூட இது போல ட்ரோனை வந்து தாக்குதல் பண்ணி எஸ்கலேஷன் பண்ண வச்சுட்டு நாங்க தான் அட்டாக் பண்ணிக்கிறோம் அப்படின்றது போல, அதாவது அவங்க தான் அட்டாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ரஷ்ய தரப்புல இருந்து ஒரு அட்டாக் பிரியம்டிவ் ஸ்ட்ரைக்கோ இல்ல ஏதோ ஒரு அக்ரஷன் காமிச்சாங்கன்னா இது போல ஒரு அட்டாக் பண்ணிடலாமா அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கான இன்னொரு காரணம் இருக்கு. சைட்ல வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த செர்னிகோ ஒப்லாஸ்ட்ல அதிகமான உக்ரைனோட வீரர்களை குமிச்சு வச்சிருக்காங்க. சோ அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு ரஷ்ய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ட்ரோன்கள் அனுப்பிவிட்டு தாக்குதல் பண்ணிருக்காங்க. பல வீடியோ பதிவுகள் தொடர்ந்து இந்த பகுதியில வந்துகிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா ஆகஸ்ட் மாசத்துல இருந்து செப்டம்பர் மாசம் வரைக்கும் தொடர்ந்து அதிகமான உக்ரைனோட கான்சென்ட்ரேஷன் இந்த பகுதியில இருக்கு. எந்த பகுதியில் நான் சொல்றேன் அப்படின்னா, அதாவது உக்ரைனோட செர்னிகிவ் ஒப்லாஸ்ட் தான். இந்த சுமி ஒப்லாஸ்டும் செர்னிகிவ் ஒப்லாஸ்டுக்கும் பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதிகள். ஆல்ரெடி ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த H-27 லைனை பயன்படுத்தி தான் உள்ள ஊடுருவி வந்திருந்தாங்க. இந்த பிப்ரவரி 2022 இருக்கு இல்லையா அந்த டைம்ல. சோ அதை வந்து ரஷ்யா வந்து பின்வாங்கி போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தான் கிரீன் கலர்ல மார்க் பண்ணிக்கிறாங்க. நாங்க லிபரேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஆனா அந்த பாதை வழியா வந்திருக்காங்க. சோ இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான கான்சென்ட்ரேஷன் உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கு. சோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். சோ இந்த பகுதியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உக்ரைன் மேபி இந்த பகுதியில இருந்து என்டர் ஆக மேல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பின்லாந்து, லாத்வியா, லுத்வேனியா, போலாண்ட்லாம் அடிச்சாங்கன்னா பெலருஸ பெருமளவுல பிடிச்சுக்கலாம். மேபி எதிர்காலத்துல பேச்சுவார்த்தைக்கு உட்கார்ந்து பேசும்போது பெலருஸை நாங்க விட்டுட்டு வெளியே வரோம், நீங்க உக்ரைன் பகுதியில விட்டுட்டு வெளியே போங்க அப்படிங்கிறது போல நெகோசியேஷன் டேபிள்ல பவர் வைக்கிறதுக்காக பெலருஸ்குள்ள எட்டு குச்சிருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் ஆனா பெலருஸோட அதிபரான லுகசெங்கோ அவர்கள் எப்பப்பா சிசிடி கேமரா முன்னாடி உட்காந்துட்டு பட்டனை ஓபன் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்காரு. வாங்க டபக்கு அமுக்கிடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அமுக்கிடுவா என்ன ஏதுன்னு தெரியல. எஸ்கலேஷனுக்கு பஞ்சம் இல்லாம இருக்குது. யாரு போய் பேசுறது அப்படிங்கிற அந்த ஈகோ கிளாஸ்க்காக உங்களோட எஸ்கலேஷன் டாமினன்ஸ் காட்டுறதுக்கு நீங்க பெரிய ஆளுகளாவே இருந்துக்குங்க. தயவு செஞ்சு பார்த்து ஏதாவது ஆணுவா இது மாத்தி மாத்தி போட விட்டுறாதீங்கப்பா அப்படிங்கிறது போல எல்லார் தரப்புலயும் ஒரு ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் சார்பாகவும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்கோம். கொஞ்சம் போய் உட்காந்து பேசி அமைதியா முடிச்சுக்கங்க.
ஒருத்தருக்கு ஒருத்தவங்க சலைச்சவங்க இல்ல அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்க முடியுது. இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதனால பிரச்சனைய பெருசாகாம உட்காந்து பேச்சுவார்த்தை மூலியமா முடிச்சுக்குவாங்களா? இல்லவே இல்ல. இது போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இரு தரப்புலயும் முடிவு பண்ணிட்டாங்களான்னு தெரியல. சம்பவம் இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் லெபனான், மேல பெலருஸ் நாட்டோ, ரஷ்யா உக்ரைன் எல்லா பக்கத்துலயும் இருக்கு அப்படிங்கிறது மாற்று கருத்தே இல்ல. ஏதோ கடவுள் அருளால எல்லாம் உட்காந்து புத்தி மாறி பேசி கொஞ்சம் சுமூகமா முடிச்சுட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மேடை பேச்சுல ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. கடவுள் என்ன காப்பாத்தி இருக்காரு. ஸோ அதனால திரும்பவும் மதத்தை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது போல ஒரு தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதுக்காகவாச்சும் எல்லாம் உட்காந்து பேசி சமாதானம் பேச்சுக்கு முடிவு வந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.